வணக்கம். இது உரிமை குரல் கொண்டு வரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிறது நல்லூர் கந்தனின் வருடாந்த மகோற்சவம். வவுனியாவில் நடந்த கொள்ளை சம்பவம். கொள்ளையிட சென்ற வீட்டின் பெண்ணுடனும் அத்துமீறல், 5 கைது. மோட்டார் சைக்கிளில் சந்தைக்கு சென்ற தந்தையும் மகனும் விபத்தில் சிக்கி உயிரிழப்பு. குறிகட்டுவானிலிருந்து நெடுந்தீவு நோக்கி பயணித்த படகு கவிழ்ந்து விபத்து. பயணிகளின் நிலை என்ன? தமிழர் பகுதியொன்றில் பிரதேச சபை உப தவிசாளர் ஒருவர் அதிரடி கைது. வெளியான காரணம். நாட்டின் நீதித்துறை விவகாரங்களில் ஜனாதிபதி யாரை கலந்தாலோசிக்கிறார்? நாமல் ராஜபக்ஷ கேள்வி. உறவினர் வீட்டிற்கு சென்ற நபர் 300 அடி பள்ளத்தில் விழுந்து உயிரிழப்பு. இணையதளம் வாயிலாக பாரிய பண மோசடி. போலீசார் வெளியிட்ட முக்கிய தகவல். சுற்றுலா பயணிகளை ஏறிச் சென்ற பேருந்து விபத்தில் சிக்கி பரிதாப சம்பவம். 12 பேர் உயிரிழப்பு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதைய எமது செய்தி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி கோவில் வருடாந்த மகோற்சவம் இன்று முதல் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிறது. இவ்வாண்டு திருவிழா தொடர்ந்து 25 நாட்கள் நடைபெற்று எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 12ஆம் திகதியுடன் நிறைவு பெற உள்ளது. தேர் திருவிழா செப்டம்பர் 9ஆம் திகதியும் தீர்த்த திருவிழா செப்டம்பர் 10ஆம் திகதியும் நடைபெற உள்ளது. காலை மாலை நேரங்களில் விசேட பூஜைகள் மற்றும் உள்வீதி வெளிவீதி உலா நடைபெறும். பக்தர்கள் பாரம்பரிய முறைப்படி ஆலயத்திற்கு வருகை தந்து முருகப்பெருமானை தரிசிக்கலாம் என ஆலய நிர்வாகம் அறிவித்துள்ளது. வவுனியாவில் வீடு ஒன்றில் புகுந்து 51 வயதுடைய பெண் ஒருவரை தாக்கி பெருமளவிலான நகைகள், பணம் மற்றும் பெறுமதிமிக்க பொருட்களை கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த 8ஆம் திகதி வவுனியா மடுகந்தை மயிலங்குளம் பகுதியில் அமைந்துள்ள வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த சந்தேக நபர்கள் அங்கு இருந்த வாகன சாரதியை வாளால் தாக்கியதுடன் வீட்டின் உரிமையாளரான 51 வயது பெண்ணை கட்டுப்படுத்தி அவரது நகைகளை பறித்து சென்றதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து வீட்டில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த சுமார் 80 லட்சம் ரூபாய் பெறுமதியிலான இரத்தின கற்கள், 56 லட்சம் ரூபாய் பெறுமதியிலான 15 பவுனுக்கும் அதிகமான தங்க நகைகள், 5,70,000 ரூபாய் பணம், காணி மற்றும் வீட்டு உறுதிப்பத்திரங்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் வவுனியா தலைமையக காவல் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்தது. பாதிக்கப்பட்ட பெண் மீட்கப்பட்டு வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். விசாரணைகளின் போது பாதிக்கப்பட்ட பெண்ணின் தொழில் நிலையத்தில் பணியாற்றிய 35 வயதுடைய ஒருவரும் 29 வயதுடைய மற்றொருவரும் முதலில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 3 கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் காடு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இரத்தின கற்கள், தங்க நகைகள், வாகன ஆவணங்கள், திறப்புகள், 35 காணி மற்றும் வீட்டு உறுதிப்பத்திரங்கள், கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் வாகனம் உள்ளிட்ட பல பொருட்கள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. கல்பிட்டியாவில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த தந்தையும் அவரது 6 வயது மகனும் மின் கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக கல்பிட்டிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தனது மகனுடன் தந்தை வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக சந்தைக்கு சென்று கொண்டிருந்த போதே இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது இருவரும் தலைக்கவசம் அணியாதிருந்ததாகவும் அதன் காரணமாக தலையில் ஏற்பட்ட கடுமையான காயங்களே உயிரிழப்பு காரணமாக இருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் கல்பிட்டியாவை சேர்ந்த மீனவரான துஷ்மந்த ரோஹன மற்றும் அவரது 6 வயது மகனான ட்ரவீன் கனிஷ்கா என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ட்ரவீன் கனிஷ்கா கந்தஹுலியாவில் அமைந்துள்ள புனித செபஸ்டியன் பாடசாலையில் 2ஆம் ஆண்டில் கல்வி கற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் கல்பிட்டிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
குறிகட்டுவானிலிருந்து நெடுந்தீவு நோக்கி பயணித்த பயணிகள் படகு ஒன்று கடலில் கவிழ்ந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. நேற்று பிற்பகல் சுமார் 3 மணியளவில் குறிகட்டுவானிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட படகு நைனாதீவுக்கு அண்மையில் உள்ள ஐயனார் முடக்கு பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக கூறப்படுகிறது. படகு கவிழ்ந்ததை தொடர்ந்து அதில் பயணித்த 10 பேர் கடலில் தத்தளித்த நிலையில் நைனாதீவு மீனவர்களின் துரிதமான நடவடிக்கையால் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மேலும் கடற்படையினரும் மீட்பு பணியில் ஈடுபட்டதுடன் பயணிகள் எவருக்கும் உயிர் சேதம் ஏற்படாத வகையில் விரைவாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. மீட்கப்பட்ட அனைவரும் நைனாதீவு பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்துக்கான காரணம் இதுவரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் செம்மலை கொக்கிலாய் வீதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட வீதி சோதனை நடவடிக்கையின் போது 2 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொக்கிலாய் போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் உள்ளூராட்சி மன்ற உப தவிசாளர் ஒருவரும் அடங்குவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடம் 2 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் உள்ளிட்ட சான்று பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட 5 பேரும் கைப்பற்றப்பட்ட சான்று பொருட்களுடன் தற்போது கொக்கிலாய் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான சட்ட நடவடிக்கைகளை கொக்கிலாய் போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். நீதித்துறையின் செயல்பாடுகள் மற்றும் அதன் வரம்புகள் தொடர்பாக ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்கியதாக கூறப்படும் சிரேஷ்ட நிபுணர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் யார் என்பதை அரசாங்கம் நாட்டிற்கு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். நீதித்துறையின் சுயாதீனத்தன்மை மற்றும் சீர்திருத்தங்கள் தொடர்பாக எடுக்கப்படும் தீர்மானங்கள் நாட்டின் நீதித்துறை அமைப்பில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை என்பதால் அவை முழுமையான வெளிப்படை தன்மையுடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் நீதித்துறையில் காணப்படும் வெற்றிடங்களை நிரப்புவதும் கட்டமைப்பு ரீதியான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதும் இலங்கையில் நீண்டகால அனுபவம் கொண்ட பல சட்ட நிபுணர்கள் இருப்பதாகவும் அவர்களின் கருத்துக்களும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இத்தகைய சீர்திருத்த நடவடிக்கைகளின் போது இலங்கை சட்டத்தரணி சங்கம், காமன்வெல்த் மற்றும் பிராந்திய சட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகளின் ஆலோசனைகளையும் கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் எனவும் அவர் தெரிவித்தார். ஜனாதிபதிக்கும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்திற்கும் இடையில் இடம்பெறும் சந்திப்புகள் தொடர்பான தகவல்கள் ஊடகங்களுக்கு வெளியிடப்படும் போது இரு தரப்பினரின் கருத்துக்களும் சமநிலையுடன் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார். அயகம இந்தோலவத்தை பகுதியில் உள்ள ஆரணிய சேனாசனத்திற்கு அருகே சுமார் 300 அடி ஆழமான பள்ளத்தில் விழுந்த நிலையில் 59 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் அயகம தும்பர மானான பகுதியை சேர்ந்த 59 வயதுடையவராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். குடும்பத்தினரிடம் உறவினர் வீட்டிற்கு செல்வதாக கூறி வீட்டை விட்டு வெளியேறிய அவர் அங்கு சென்றிருக்கவில்லை என்பதால் உறவினர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கினர். இதனை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதலில் அயகம இந்தோலவத்தை பகுதியில் அமைந்துள்ள கலே பென்சல ஆரணிய சேனாசனத்திற்கு செல்லும் பாதையில் அவரது காலணிகளும் குடையும் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து போலீசாரும் குறிப்பிட்ட இராணுவத்தினரும் இணைந்து ட்ரோன் கேமராக்களின் உதவியுடன் தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். அந்த நடவடிக்கையின் போது சுமார் 300 அடி ஆழமான பள்ளத்தில் அவரது சடலம் இருப்பது கண்டறியப்பட்டது. எனினும் பள்ளத்தின் ஆபத்தான நிலை காரணமாக சடலத்தை உடனடியாக மீட்க முடியாமல் போனதாக போலீசார் தெரிவித்தனர். பின்னர் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு முயற்சிகளும் ஆரம்பத்தில் பயனளிக்காத நிலையில் நேற்று கமாண்டோ படையினரும் இராணுவத்தினரும் இணைந்து மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் மூலம் சடலம் மீட்கப்பட்டது. சம்பவம் தவறி விழுந்து ஏற்பட்ட விபத்தா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கட்டுமானத்துறைக்கு தேவையான பொருட்களை இணையதளங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் விற்பனை செய்வதாக கூறி பொதுமக்களிடம் பண மோசடியில் ஈடுபடும் கும்பல் ஒன்று செயல்பட்டு வருவதாக போலீசார் எச்சரித்துள்ளனர். சந்தை விலையை விட மிக குறைந்த விலையில் சீமெந்து மற்றும் பிற கட்டுமான பொருட்களை வழங்குவதாக விளம்பரங்களை வெளியிட்டு முதற்கட்டமாக வாடிக்கையாளர்களிடம் முன்பதிவுகளை பெறுவதே இந்த மோசடியின் ஆரம்ப கட்டமாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பதிவு செய்த நபர் வசிக்கும் பகுதிக்கு அருகிலுள்ள கட்டுமான பொருள் விற்பனையாளர்
வாடிக்கையாளரிடம் இருந்து பொருட்களை வாங்கி அவற்றை வாடிக்கையாளரின் முகவரிக்கு அனுப்புமாறு மோசடியாளர்கள் ஏற்பாடு செய்வதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பொருட்கள் வாடிக்கையாளரின் வீட்டை சென்றடைந்தவுடன் மோசடிக்காரர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தங்களது வங்கி கணக்கிற்கு உடனடியாக பணத்தை செலுத்துமாறு அறிவுறுத்துகின்றனர். ஆனால் பொருட்களை கொண்டு வந்த சாரதி அதற்கான தொகையை கோரும் போதுதான் ஏற்கனவே வேறு ஒருவரின் வங்கி கணக்கிற்கு பணம் அனுப்பி மோசடி உள்ளாகியிருப்பதை பாதிக்கப்பட்டவர்கள் உணர்கின்றனர் என போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். இவ்வாறான பல முறைப்பாடுகள் போலீசாருக்கு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இணையம் வழியாக குறைந்த விலையில் பொருட்களை வாங்கும் போது விற்பனையாளரின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தி தெரியாத நபர்களின் வங்கி கணக்குகளுக்கு முற்பணம் செலுத்துவதில் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு பொதுமக்களிடம் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஹங்கேரியின் கிழக்கு பகுதியில் உள்ள M3 அதிவேக நெடுஞ்சாலையில் போலந்து சுற்றுலா பயணிகளை ஏறிச் சென்ற பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் 12 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செர்பியாவிலிருந்து போலந்து நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் கவிழ்ந்ததன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்தின் போது பேருந்தில் 57 பயணிகளும் 2 சாரதிகளும் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திலேயே 11 பேர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது உயிரிழந்தார். மேலும் 10 பேர் கடுமையான காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருவதுடன் 37 பேர் லேசான காயங்களுக்குள்ளாகியுள்ளனர். ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி சாரதி தூங்கியிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பேருந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாக நம்பப்படுகிறது. இதனையடுத்து பேருந்தின் சாரதி மேலதிக விசாரணைகளுக்காக போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த துயர சம்பவம் தொடர்பாக ஹங்கேரி பிரதமர் பீட்டர் மக்கியார், போலந்து ஜனாதிபதி கரோல் நவ்ரோகி மற்றும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்டோர் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ளனர். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உரிமை குரலோடு இணைந்திருங்கள்.